சரி, சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது, அது எப்படி இருக்கணுமாம்? திருமூலர் சொல்கின்றார், கேளுங்கள். அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே அப்படின்ட்டு பாடல் மூலம் விளக்கிறார். சிவபெருமான் திருவடியை மட்டும் நினைத்து, இந்த இடத்துல அவரோட முடிய கூட சொல்லல, அவரோட திருவடியை மட்டும் நினைத்து அவன் பெயரை சொல்லி கதறி அழுது, சிவபெருமானே, ஈசனே, பரமேஸ்வரனே, மகேஸ்வரா அப்படின்னு கதறி அழுது கைகூப்பி தொழுது பரம்பொருளையே என்றும் நினைத்து அந்த இறையருளில் திளைத்து ஒன்று இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் கருணை கிட்டுமாம். தலை வணங்கி ஈசனின் பாதத்தை பார்க்க வேண்டும். இரு கைகளை கூப்பி கண்கள் கசிந்து உள்ளுருகி நாம் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த உண்மையான பக்தி செலுத்தும் பொழுது இறைவனோடு இரண்டர கலந்திருப்போம். அப்போது நமது மனதில் வீற்றிருக்கின்ற ஈசன் வெளிப்படுவார். அந்த ஆனந்தம், அதுதான் பேரானந்தம். அந்த ஒன்று இருந்தால் போதும், நம் வாழ்க்கை அவ்வளவு இனிமையாக மாறும். உண்மையான பக்திக்கு இலக்கணம், அவர்கள் பாதத்தை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணீர் பெருகும். இறைவா, ஈசா, மகேஷா, சர்வேஸ்வரா, சங்கரா அப்படின்ட்டு அந்த அதீத இன்பமானது நமக்குள் ஏற்படுகின்ற ஆனந்தத்தை அது சிவபக்தர்கள் மட்டுமே உணர்ந்த ஆனந்தம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க.